எப்பயுமே தம்பிக்கு வந்து காலையில் டிஃபன் கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு லேட்டாக தான் லன்ச் பண்ணி கொடுத்து விடுவேன். பட் இன்றைக்கி வந்து கேக் ப்ராடக்ட்லாம் வாங்குறதுக்காக வெளியில் போக வேண்டியது இருந்துச்சு. அதனால மார்னிங்கே வந்து அவனுக்கு சாதம் வச்சு கொடுத்து விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து ரசம் சாதம் தான் பண்ணியிருந்தேன். கூடவே வந்து இட்லி காலையிலே ஊற்றிட்டு தக்காளி சட்னி ரெடி பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டேன். சாதத்துக்கு வந்து சைடிஷ் வந்து மீன் தான். காலையிலே வந்து மீன் வாங்கிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். எங்களுக்கு வந்து மீன் குழம்பும் மீன் வறுவலும் தான் பண்ணியிருந்தேன். அவனுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 4 துண்டை மட்டும் வறுத்துட்டு அவனுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன். இன்றைக்கி வந்து தக்காளி ரசம் தான் வச்சுருந்தேன். இது ஆல்ரெடி எப்படி பண்ணணுன்னு நான் ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். நான் எப்பயுமே வந்து அவனுக்கு வெரைட்டி ரைஸ் தான் கொடுத்து விட்றேன் ஸ்கூலுக்கு. குழம்பு சாதம்லாம் கொடுத்து விட்டோம்னா சாப்பிட மாட்றான். பட் வீட்டில் வந்து நம்ம ஊட்டி விட்டோம்னா சாப்பிட்றான். ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டு போனாலே அப்படியே பாதி மிச்சத்தை கொண்டுட்டு வந்துடுறான் வீட்டுக்கு. சேனலை வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.